Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணணும்னா திருநள்ளாறு கோவிலில் என்னைக்கு சனி பெயர்ச்சியோ அன்னைக்கு தான் நமக்கு சனி பெயர்ச்சி. அப்போ அதை மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது இந்த வருடம் நமக்கு சனி பெயர்ச்சிங்கிறது இல்லை. குறிப்பிட்ட 2.5 ஆண்டுக்கு சனி வந்து ஒரு பலன்களை கொடுப்பாரு, ஒரு பொது பலன் இருக்கும்ல. மீனத்துக்கு சனி வரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் இந்த உலகத்துக்கு? தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் லோகத்துல நிறைய வரும். ஒண்ணு தண்ணீரே இல்லாம வற்றி போகக்கூடிய நிலைமைகள், வறட்சி, அது சம்பந்தமான விஷயங்கள் வரலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் என்ன பலன்களை கொடுப்பார்? சிம்மராசிக்காரங்க இப்போ ரொம்ப பயத்தில் இருக்காங்க, ஒரு கடுமையான பயத்தில் இருக்காங்க. என்ன பயம் அப்படின்னா, இப்போ மேஷராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சில பிரச்சனைகளை நமக்கு கொடுத்தாலும், சில பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுவோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சிகள் வந்து அந்த காலத்துக்கு நடக்காமல் போனாலும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். லவ் சக்ஸஸ் பண்ண போகிறாங்க. மிதுனம் வந்து இந்த வருஷம் வந்து மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசியோ அல்லது மிதுன லக்னமோ 100% அவங்களுக்கு திருமணம் கண்டிப்பான முறையில் முடிஞ்சிடும். அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னா, துளாராசி வந்து பார்த்தீங்கன்னா 2012 மே மாதத்துலேருந்து பகீரதன் தவம் மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல நேரத்துக்கு. 2012 மே, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ தான் உங்களுக்கு நல்ல பீரியட் வருது. 2010 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீ ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்கக்கூடிய டைமோட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி அவங்களுக்கு வந்து போன ஒரு 5 வருஷம் எதை பண்ணினாலும் ஃபெயிலியர் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அவங்களுக்கு பீரியட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா காரியங்களுமே சக்ஸஸாக நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடுமையான சோதனைகளை வந்து மன உளைச்சல் இருக்காங்க. மன உளைச்சல், பயங்கர மன உளைச்சல். அதாவது சீக்கிரமே டிப்ரெஷனில் போகக்கூடிய ராசி வந்து நமக்கு விருச்சிக ராசி. ஸோ அதனால அவங்க வந்து பயணங்கள் நிறைய போண்டிருக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய போன்றும். அந்த பயணங்கள் சக்சஸ் ஆகிடும். பயணங்களால உங்களுக்கு அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும். 100% அனுகூலங்கள் உறுதி. யாரை வழிபாடு பண்ணணும்? முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணணும். அது பண்ணும்போது இவாளுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கும். முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். அரசியல் ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்போது எதிரெதிர் முகாம்ல இருந்தவங்க அவங்களே வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இதுதான் அரசியல் ரீதியான மாற்றங்கள்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், கண்டிப்பாக அரசியல் ரீதியாக இவங்களோட சேருவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். எல்லா ராசிக்குமான பலன்களையும் சொல்லிட்டீங்க. இந்த 3 ராசி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நீங்க யார் சொல்லுவீங்க? யாரை வரிசைப்படுத்துவீங்க? 3 ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பரம்பரை ஜோதிடர் திருமிகு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இப்போல்லாம் எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை திறந்தாலும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிற்குது. மேஷத்துக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட், மேஷத்தை தொட்டவன் கெட்டான், கும்பத்தை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட வீடியோ. இதையெல்லாம் தாண்டி இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியா இல்லை அடுத்த வருஷம் சனிப்பெயர்ச்சியா அப்படிங்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம். 2025 சனிப்பெயர்ச்சியே கிடையாதுன்னு ஒரு பிரபல ஜோதிடர் பேசியிருக்காரு. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி வரப்போகுதுன்னு பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே 2025 சனிப்பெயர்ச்சி ஆகிறாரா இல்லை 2026 சனிப்பெயர்ச்சி ஆகிறாரா? உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது என்னன்னா, நம்ம பஞ்சாங்கத்தில், நம்மளுடைய அனுஷ்டான பஞ்சாங்கத்தில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பஞ்சாங்கத்தில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் இருக்கு. ஒன்று வந்து வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். பாரம்பரியமாக நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஸோ அப்போது ஒரு 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 60-70 வருடத்துக்கு முன்னாடி வந்து காஞ்சி மகாபெரிவர் தலைமையில் ஒரு பஞ்சாங்க மாநாடு ஒன்று நடந்தது. அப்போ நடந்தபோது வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய சில எரர்ஸ் இருக்குது. அந்த எரர்ஸை வந்து அவங்க சரி பண்ணி ஏற்கனவே அவங்க முன்னாடியே வச்சுட்டாங்க. இப்போ காஞ்சி மடத்து பஞ்சாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருத்தப்பட்ட கணிதம், திருக்கணிதம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பஞ்சாங்கத்தை அப்போ நடைபெற்ற அந்த பஞ்சாங்க மாநாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோவில் அனுஷ்டானத்துக்கு எல்லாம் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம கிரமமாக எடுத்துக்கணும் அப்படின்னு, மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க வந்து நிர்ணயம் பண்ணினாங்க. பட் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணணும்னா,
திருநள்ளாறு கோவிலில் என்னைக்கு சனிப்பெயர்ச்சியோ அன்னைக்கு தான் நமக்கு சனிப்பெயர்ச்சி. அப்போ அதை மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது இந்த வருஷம் நமக்கு சனிப்பெயர்ச்சிங்கிறது இல்லை. ஓகே, அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி. ஸோ இந்த வருஷம் நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பங்குனி 15 சனிக்கிழமை மார்ச் 29 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி தான் நமக்கு சனிப்பெயர்ச்சி. ஸோ இப்போ நாங்கள்லாம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்க தான். அதான் ஒரு ஒரு ஜோதிடர் சொன்னார், என்னுடைய குருநாதர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள்லாம் இன்னும் நடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, மாட்டு வண்டியிலாம் வந்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் பஸ்ஸில் நீங்கள் வரவே இல்லை அப்படின்னார். ஸோ அவங்களுடைய பார்வையில் அவங்களுக்கு அது வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணுறது திருநள்ளாறில் என்னைக்கு சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு தான் நமக்கு சனிப்பெயர்ச்சி. ஓகே, திருநள்ளாறில் அடுத்த வருஷம் தான் சனிப்பெயர்ச்சி. ஆமாம், அதாவது வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம். பொது பயன்களுக்கு முன்னாடி அரசியல் ரீதியான ஒரு கேள்வி. இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? இல்லை, இப்போது முதல் விஷயம் வந்து மீனராசியில் வந்து நமக்கு மீனராசினா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். மீனராசிங்கிறது வந்து நீர் ராசி, பெண் ராசி, குருவோட ராசி. அதன் பிறகு இந்த ராசியில் வந்து புதனை தவிர மீது எல்லா கிரகங்களுமே நட்பு தான். புதன் மட்டும் நீசமாவார், மீது எல்லா கிரகங்களும் நமக்கு நட்பு கிரகங்கள் தான். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து அரசியல் ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்போது எதிரெதிர் முகாமில் இருந்தவங்க அவங்களே வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். சரி, சனி பகவான் நமக்கு மீனத்தில் இருக்கும்போது தான் தேர்தல் வருது. ஆமாம். அப்போ நம்ம அந்த கண்டிப்பாக எதிரெதிர் முகாமில் இருக்கிறவங்களே வந்து நட்பாக மறுபடியும் சேரக்கூடிய பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உறுதியான முறையில் இருக்குது. இதுதான் அரசியல் ரீதியான மாற்றங்கள்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், கண்டிப்பாக அரசியல் ரீதியாக இவங்களோட சேருவாங்களா அப்படி நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஓகே, குறிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள், சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வித பயம் இருக்கும். அந்த அளவுக்கு நான் வந்து சனியை வந்து ரொம்ப ரொம்ப கெட்டதான் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட 2.5 ஆண்டுக்கு சனி வந்து ஒரு பயன்களை கொடுப்பாரு, ஒரு பொது பலன் இருக்கும்ல. மீனத்துக்கு சனி வரும்போது என்ன மாதிரியான பயன்களை கொடுப்பார் இந்த உலகத்துக்கு? இல்லை, நம்ம எப்போதுமே இந்த லோக பலன்கள் எடுக்கும்போது நமக்கு இந்த பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக வச்சுட்டு எடுத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எப்போதுமே இப்போ நம்ம லோகத்துக்குன்னு பலன்கள்னு இல்லாமல் பொதுவான பலன்கள் இல்லாமல் தனி மனிதனுக்கு பார்க்கும்போதே நம்ம வெறுமனா சனியை வச்சு மட்டும் நம்ம வந்து பலன்கள் பார்க்க முடியாது, சொல்லக்கூடாது. அப்போ மற்ற கிரகங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக வருட பலன்கள் பார்க்கும்போது நம்ம குரு, ராகு, கேது இவங்களையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பலன்கள் சொல்லும்போது மாத பலன்கள் சொல்லும்போது சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி நம்ம இந்த சனி பெயர்ச்சி அப்படி இந்த வருஷம் பயிற்சி ஆனால் அடுத்த வருஷம் எந்த ஒரு பயிற்சி மீனத்துக்கு சனி பகவான் போகும்போது தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் லோகத்தில் நிறைய வரும். ஒன்று, தண்ணீரே இல்லாமல் வற்றி போகக்கூடிய நிலைமைகள், வறட்சி, அது சம்பந்தமான விஷயங்கள் வரலாம். இல்லை அப்புறம் கடல் பொங்கி வர்றது, அதாவது தண்ணீர்னால அழிவு. ஞாபகம் இருக்கும், 2004 நமக்கு சுனாமி வந்தபோது சனி பகவான் நம்ம கடகத்தில் இருந்தார். கடகம்ங்கிறது வந்து நீர் சம்பந்தமான ராசி. அது மாதிரி விருச்சிகத்தில் இருக்கும்போது 2015 சனி நமக்கு இருக்கும்போது சென்னையில் பேரழிவு 2015 நடந்தது, 2 டிசம்பர் 2015. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு திரிகோணப்படி பார்க்கும்போது மீனத்துக்கு சனி வர்றதுனால தண்ணீரினால வறட்சியும் வரலாம், தண்ணீர்னால அதிக அழிவும் வரக்கூடிய ஒரு தன்மைகள் வரும். சிம்மத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு, சிம்மம் அதாவது நெருப்பு ராசிகள்ங்கிறது வந்து ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடியது. இப்போ மேஷம், சிம்மம், தனுசுல வந்து ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சில ராசிகள். அப்போ சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகும்போது சிம்ம ராசிக்கு சில பிரச்சனைகள் உண்டாகலாம். சிம்ம ராசியில பிறந்தவாளுக்கு, அது உலக தலைவராக இருக்கலாம், நார்மல் எல்லா சிம்ம ராசியில பிறந்த அரசியல் தலைவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் சில பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கலாம். ஓகே, குறிப்பாக பயன்களுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். மேச ராசி முதல் ராசி, அவர்களுக்கு 7 சனி ஸ்டார்ட் ஆக போதுங்கிற ஒரு பயத்துல இருப்பாங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சியில என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கு? என்ன பண்ணுவார் சனி பகவான்? இல்லை, மேஷத்துக்கு 12ஆம் இடத்துக்கு சனி வரார். அது வந்து அது என்ன சொல்றதுன்னா ஒரு விதமான ஒரு 7 சனி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியது தான். ஆனால் நம்ம வெறுமனே நம்ம ஆரம்பிக்கிற போது சொன்னது தான், வெறுமனா சனியை வச்சு மட்டும் நம்ம பலன் சொல்லாமல் குரு, ராகுக்கு எதுவும் நம்ம வந்து அந்த பலன்களில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தோம்னா குரு 3ஆம் இடம், 4ஆம் இடம்,
அவர் வந்து 5ஆம் இடம், இந்த 3 இடங்களும் வந்து சஞ்சாரம் பண்ணுறார். ராகு கேதுகள் அதே மாதிரி 5, 4, 3க்கு வராங்க. கேது வரார். அது மாதிரி ராகு வந்து 11, 10, 9க்கு வர. இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்த்து நம்ம வந்து பலன்கள் சொல்லணும். அப்போ மேஷராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உள்ளபடியே சில பிரச்சனைகளை நமக்கு கொடுத்தாலும், சில பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுவோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சிகள் வந்து அந்த காலத்துக்கு நடக்காமல் போனாலும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். கொஞ்சம் சில தாமதங்கள் நமக்கு ஏற்படலாம். அது மாதிரி பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும். வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 விஷயங்கள்ல இவாளுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஒன்று வந்து பயணம், சாப்பாடு, தூக்கம். இந்த 3 விஷயங்கள்ல மேஷராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும். சுபகாரியங்கள்ல எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது. நான் இப்போ இன்னும் ஆரம்பமா ஒன்று சொல்லிடுறேன். சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகள்ல கை வைக்க மாட்டார். கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, மண்மனை, வாகனம் வாங்குறது, தொழில் ஆரம்பிக்கிறது, உத்தியோகம் போகிறது, இது ஹெல்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஸோ ஜீவாதார பிரச்சனைகளில் கண்டிப்பான முறையில் பிரச்சனைகள் இருக்காது. இன்னொன்று வந்து மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பெரிய பயம் அப்படின்னு இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 7.5 சனியில் திருமணமே பண்ணக்கூடாது அப்படி, அந்த மாதிரிலாம் எதுலேயும் சொல்லப்படவே இல்லை. திருமணத்துக்கும் 7.5 சனிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள், வழிபாடுகள்? மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் வழிபாடு, சிவ வழிபாடு, இது ரொம்ப 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 முக்கியமாக வந்து அவங்க செய்யணும். மெயினாக வந்து அவங்களுக்கு இந்த தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுனால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் என்ன பலன்களை கொடுப்பார்? ரிஷபராசிக்கு இப்போதான் நல்ல பீரியடே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பீரியடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 2014க்கு பிறகு, ஒரு 12 வருடத்துக்கு பிறகு இப்போதான் ஒரு நல்ல பீரியட் அவங்களுக்கு வந்து தொடங்குது. இந்த நேரத்துக்காக தான் அவங்க வந்து காத்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா, அந்த வீடு, மண்மனை சம்பந்தமான தடங்கல்கள் வந்து சரியாகும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அவங்க இந்த ஒரு 12 வருஷத்தில் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆப்ரேஷன், கடன் வாங்குகிற பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இப்போ அவங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. மெயினாக வந்து சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க. இவங்களை பொறுத்தவரை வந்து இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாமே அவங்களுக்கு நிவர்த்தி ஆக போகிறது. அது மாதிரி புதுசாக தொழில் நினைக்கவங்க ஆரம்பிக்கலாம், புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க பண்ணலாம். எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வந்து அம்மன் வழிபாடு பண்ணணும். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அம்மன் வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதே போல மிதுனத்துக்கு என்ன மாதிரியான பயன்களை சனி பகவான் கொடுப்பார்? மிதுனம் வந்து நமக்கு 2017லேருந்து அவங்களுக்கு வந்து டைம் வந்து சரியா இல்லை. இன்னும் அவங்களுக்கு வந்து மழை நின்னும் தூவானம் இடமில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எவ்வளவு தூரம் அவங்க முயற்சி பண்ணினாலும் அந்த காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகவே இல்லை. ஒன்று அந்த காலத்துக்கு அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, இல்லைன்னா எப்போ வேண்டாமோ அப்போ அந்த காரியம் நடக்குது. அந்த மாதிரி இனிமே அதில் எல்லாமே நல்ல மாற்றங்கள் வரும். லவ் சக்ஸஸ் பண்ண போகிறாங்க. மிதுனம் வந்து இந்த வருஷம் வந்து மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசியோ அல்லது மிதுன லக்னமோ 100% அவங்களுக்கு திருமணம் கண்டிப்பான முறையில் முடிஞ்சிடும். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மெயினாக வந்து என்னென்னா, அவங்க அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சமயம். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. மிகப்பெரிய வளர்ச்சி காத்துட்டு இருக்கு மிதுனத்துக்கு வந்து. அதாவது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ங்கறீங்களா? அந்த மாதிரி ரொம்பவே சிறப்பாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. யாரை வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரம்? அவங்க இந்த எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் நடராஜர் இருப்பார். நடராஜர் பார்த்து இருப்பார் நடராஜர். ஆமாம். அப்போ மிதுன ராசி மட்டும் என்னன்னா 2 விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ஒன்று வந்து பெருமாள் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப கிளிக் ஆகும். ஒன்று, 2வது நடராஜர் வழிபாடு. இது 2ம் அவங்க வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? கடகராசிக்கு இப்போதான் நல்ல பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்கு வந்து என்னன்னா 2020 டிசம்பர்லேருந்து டைம் வந்து சரியா இல்லை. அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா ஒரு 5-6 வருடம் அவங்களுக்கு டைம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்க டக்குன்னு சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. டக்குன்னு ரொம்ப சீக்கிரம் சிரிச்சிருவாங்க, சீக்கிரம் கோவப்படுவாங்க, சீக்கிரம் அழுதுருவாங்க. ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க, இல்லாட்டி நல்லா பழகி அது மாதிரி.
அவங்களுக்கு இப்பதான் நல்ல பீரியட் ஆரம்பிக்குது. சுபவிரய செலவுகள் வரும் இந்த வருஷம். வீடு, மண்மனை, வாகனம் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, நிறைய பயணங்கள் போறது, மனசுல வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து சரியாகிறது. அது மாதிரி கண்டிப்பா வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கடகராசிக்காரங்க வெளியூர் வெளிநாட்டுல இருப்பாங்க, இல்ல வெளிநாட்டுல இருப்பாங்க. இந்த விசா சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் இருந்தா கண்டிப்பா சரியாகக்கூடிய ஒரு நேரம். கடகராசிக்கு உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு பொன்னான நேரம் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வழிபாடு? மெயினா அவங்க வந்து என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நவக்கிரகங்கள் வழிபாடு. அது வந்து அவங்க எவ்ரி மண்டே, ஸோ திங்கட்கிழமை அவங்க போயிட்டு சிவன் கோயிலில் போயிட்டு நவக்கிரகங்கள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் என்ன பலன்களை கொடுக்கும்? சிம்மராசிக்காரங்க இப்போ ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஒரு கடுமையான பயத்தில் இருக்காங்க. என்ன பயம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி அவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது, ராகு கேது வேற, சர்ப்பகரங்கள் வேற வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட குரு 11ஆம் இடத்துக்கு வர்றார். நம்ம சொல்றோம் டெக்னிக்கலா பலன்கள் சொல்ல மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். குரு 11ல் வந்தா மிகப்பெரிய யோகம்னு நமக்கு பிரமாணம் சொல்றோம். ஸோ பிரமாணத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. குரு வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லி குருவை சொல்லுவாங்க. அதாவது 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் வந்து சூப்பர் பொசிஷன். அதாவது அவங்க இருக்கிற பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கண்டிப்பா இவங்க வந்து ஒரு பாலைவனத்துல நடக்கக்கூடிய சூழல் வந்தாலும் அந்த பாலைவனத்துல இவங்களுக்கு தண்ணீரும் கிடைக்கும், நிழலும் கிடைக்கும். அப்படி ஒரு நேரம் தான். ஒண்ணே ஒன்று என்ன அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய சூழல்கள் வரலாம். அப்புறம் வந்து இவங்க தொழில் சம்பந்தமா, உத்தியோகம் சம்பந்தமா மாற்றங்கள் உறுதிங்க. சிம்மராசிக்காரோ சிம்ம லக்னமோ நீங்க பிறந்தவங்க இருந்தாங்கன்னா இந்த வருஷம் தொழில் மாற்றணும் இல்லை உத்தியோகம் மாற்றணும்னா கண்டிப்பான முறையில் மாற்றலாம். மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய சக்ஸஸ் மாற்றம் உறுதி, 100% உறுதி. சிம்ம ராசிக்கு தொழில் மாற்றம் உறுதி. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். அது மாதிரி புது தொழிலும் உங்களால கண்டிப்பான முறையில் ஆரம்பிக்க முடியும். என்ன வழிபாடு? இவங்க வந்து சிவ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரதானம். தினமும் சிவ வழிபாடு பண்ணணும். தூய தமிழ்ல சிவபுராணம் இருக்கு, அதை இவங்க வந்து பண்ணினாலே போதுமானது. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடுமையான பிடிவாதம், அதாவது எங்க திருநெல்வேலி பாஷையில சொல்றாருன்னா நீக்கு போக்கா நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. அதே போல கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? கன்னிராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். இந்த சனி பயிற்சியோட ஆடட் வந்து சொல்றதா இருந்தா இந்த கேது விலகிறார். ராகுவோ கேதுவோ அது என்னதான் நமக்கு நட்பா இருந்தாலும் நம்முடைய ராசியில சர்ப்பகரங்கள் இருக்கிறது வந்து ஒரு விஷகாலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அது விலகிறார். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப். கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழக்கூடியவங்க. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க. ஸோ அவங்களுக்கு இனிமே தான் எல்லாமே நடக்க போறது. யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆகலையோ அவங்களுக்கு இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம்டு. அது மாதிரி எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி கடன்கள் இந்த வருஷம் அடைப்பாங்க. கடன்கள் வந்து தீரும். பிரிந்திருந்த குடும்பம் ஏதோ ஒரு காரணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருப்பாங்க, மீண்டும் வந்து ஒன்று சேர்வதற்கான ஒரு நேரம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அவங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கிராம தெய்வ வழிபாடு பண்ணணும். ஸோ நம்ம எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்தவங்க. நம்ம பூர்வீக கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தெய்வம் அதை வழிபாடு பண்ணினா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சக்சஸ் கிடைக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சிக்கான என்ன பிளான்? துலா ராசி வந்து பார்த்தீங்கன்னா 2012 மே மாசத்துலேருந்து பகீரதன் தவம் மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல நேரத்துக்கு. 2012 மே, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் சொல்றீங்க. ஆமா, இப்பதான் உங்களுக்கு நல்ல பீரியட் வருது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த காரியம் தொட்டாலும் சக்சஸ். 12 ராசிகள்ல அற்புதமான பலன்களை பெறப்போறது துலா ராசி தான் இந்த வருஷம். அதாவது திண்ணையில கடந்தவங்களுக்கு திடுக்குன்னு கல்யாணம் வாங்குற மாதிரி ஒரு பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். தொழில நல்ல மாற்றங்கள் உறுதி. அவங்களுக்கு கடன்கள் அடையும். உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை பிறக்கும். வண்டி வச்சிருக்கவங்க கார் வாங்குவாங்க. கார் வச்சிருக்க லக்ஸுரியா ஒரு கார் வாங்குவாங்க. எல்லா மட்டத்திலுமே துலா ராசிக்கு, துலா லக்னத்துக்கு சூப்பரா இருக்கு இந்த வருஷம். ரொம்ப நல்லா இருக்கு. நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். நரசிம்மர் வழிபாடு பண்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் என்ன பலன்களை கொடுப்பார்? ஒரு விருச்சிக ராசிக்காரரை சந்திக்கும் போது சொன்னாரு, சாமி
இந்த சனிங்கிறது எங்களை விட்டு போகவே போகாதா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா 2012 அவங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 2017 முடிஞ்சது. அப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து 2020 முடிஞ்சுது அவங்களுக்கு. அதன் பிறகு பார்த்தா அர்த்தாஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சனியாகவே அவங்களுக்கு இருந்தது. இப்போ விருச்சிகராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடுமையான சோதனைகளை வந்து மன உளைச்சல், பயங்கர மன உளைச்சல். அதாவது சீக்கிரமே டிப்ரெஷனில் போகக்கூடிய ராசி வந்து நமக்கு விருச்சிக ராசி. ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ உள்ளபடியே அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மெயினாக வந்து அவங்களுடைய ஹெல்த் ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது இவ்வளவு நாளாக ஒரு குழப்பத்திலேயே முடிவெடுப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்களா அப்படின்னா ஒன்று போகிறேன் இல்லாட்ட போக மாட்டேன்னு சொல்லணும். போனாலும் போவேன் போவாட்டாலும் இல்லை அப்படிம்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இனிமே இருப்பாங்க. ஆமாம் இருந்தாங்க. இனிமே அதில் வந்து மாற்றங்கள் வரும். ஓகே. ஒரு ஃபேமாக ஒரு முடிவெடுப்பாங்க. கண்டிப்பாக ஹையர் ஸ்டடீஸ்லாம் இவங்க வந்து படிக்கணும்னு நினச்சாங்கன்னா வெளிநாட்டில் போய் படிப்பாங்க. எந்த யூனிவர்சிட்டி லைக் பண்ணுறாங்களோ அதுலேயே அவங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகே. ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மண்மனை வாகன யோகம் நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி மெயினாக அந்த விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் உண்டு. ஓகே. 100% அவங்களுக்கு கல்யாணம் உறுதி. என்ன வழிபாடு செய்யும்? முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். முக்கியமாக வந்து விருச்சிக ராசிக்காரங்க வந்து இந்த சுவாமிமலை க்ஷேத்திரம் அவங்களுக்கான அது க்ஷேத்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மற்றபடி அவங்க டெய்லி கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி என்ன பண்ணிக்கல? தனுசு ராசிக்கு இந்த கிரகங்கள் வந்து இப்போ பார்த்தோம்னா ஒரு பெக்யூலியரான ஒரு அமைப்பு இப்போ அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எப்படின்னா 4ஆம் இடத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி, 7ஆம் இடத்துல குரு, 9ல் கேது, 3ல் ராகு, அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து மங்கள காரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக என்ன தோஷம் இருந்தாலும் மேரேஜ் ஆகுங்க. செவ்வாய் தோஷமே இருந்தாலும் எந்த தோஷம் நமக்கு 18 வகையான தோஷங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த 18 வகையான தோஷங்கள்ல எந்த தோஷம் இருந்தாலும் இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். ரீமேரேஜுக்காக காத்துட்டு இருந்தாங்க பாருங்க. ஓகே. அவங்களுக்குலாம் மேரேஜ் நடக்கும். அப்புறம் இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவங்கெல்லாம் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கு. தனுசு ராசி, தனுசு லக்னம் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் மேரேஜ் கண்டிப்பாக கன்ஃபார்ம்டு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிருந்தது. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உறுதி. ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு மண்மனை வாகன யோகம் நல்லா இருக்குது. ஒரு பொருளாதாரத்தை நல்ல ஒரு ஏற்றம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வார்த்தை பிரயோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். இவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? என்ன பலன்களை சனி பகவான் கொடுப்பார்? மகர ராசி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மகர ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்க அப்படி 7.5 சனி முடியுது. குரு 6க்கு போறார். 2-8ல் சர்ப்பங்கள் வராங்க. அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை, மகர ராசிக்காரர்களுக்கு சித்தர்களுடைய வாக்கே என்ன அப்படின்னா மகரத்தானோட வழக்கிடேல். இதுதான் வந்து சித்தர்களுடைய வாக்கு. ஏன்னா அவங்க வக்கீல் மாதிரி பேசுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, கொஞ்சம் இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கொஞ்சம் வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் இதுவரைக்கும் வாழ்க்கையில் சந்திக்காத அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் இவங்க ஈட்டுவாங்க. கடன்கள் அடையும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கொஞ்சம் இந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகளோட பேசும்போது கொஞ்சம் அதிலெல்லாம் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் இவங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகிறது. யார் வழிபாடு பண்ணணும்? விநாயக பெருமான் வழிபாடு. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தூய தமிழில் விநாயகர் அகவல் இருக்குது. அதை சொல்லி வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் என்ன பயன்களை கொடுப்பார்? சித்தர்களுடைய வாக்கு என்ன அப்படின்னா, கும்பத்தான் மீளான் அப்படிம்பாங்க. அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் டக்குன்னு அவங்க வெளியில் வர மாட்டாங்க. அதுலேயே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2010 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீயே அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி அவங்க. அவங்களுக்கு வந்து போன ஒரு 5 வருஷம் எதை பண்ணினாலும் ஃபெயிலியர்.
ம். அந்த மாதிரி இருந்தது. ஓகே. இப்போ அவங்களுக்கு பீரியட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ம், ம். எல்லா காரியங்களுமே சக்சஸா நடக்கும். ஓகே. 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒண்ணு குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், ம், ம், 2வது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள். ஓகே. இந்த 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். தொழில் உத்தியோகத்துலலாம் நல்ல ஒரு மாற்றங்களை அவங்க எதிர்பார்க்கலாம். ம், ம். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க கம்பெனி வச்சிருந்தாங்கன்னா நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ஓகே. தொழில் அதெல்லாம் வளர்ச்சி ஏற்படும்னு சொல்ல வரீங்க. தொழில் வளர்ச்சி உண்டு. அது மாதிரி உத்தியோகத்துல கண்டிப்பா மாற்றங்கள், ப்ரமோஷன்ஸ் அது மாதிரி. ப்ரமோஷன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். யார் வழிபாடு? பைரவர் வழிபாடு ஆக்சுவலா கும்பராசிக்கு எளிமையா ஒரு விஷயம் இருக்கு. காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும். ம். இப்போ சிவனடியார்களாக இருந்தாங்கன்னா பைரவர் வழிபாடு பண்ணலாம். வைணவ அடியார்களாக இருந்தாங்கன்னா கருட பெருமான் வழிபாடு பண்ணலாம். ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், ம். இப்போ சொல்லமாட சுவாமி, முனீஸ்வரன், ஐயனார். ஐயனார் இது மாதிரியான தெய்வங்கள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசியம். கடைசி ராசி மீன ராசி. மீன ராசிக்கு தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அவங்களும் ஒரு வித பயத்துல இருக்காங்க, மன குழப்பத்துல இருக்காங்க. மீனத்துக்கு என்ன பலன்களை கொடுக்க போறாரு? அதாவது ஒரு ராசிக்கு வந்து நம்ம பலன் சொல்லும்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் வராரு அப்படின்னா அந்த கிரகம் அந்த ராசிக்கு யாரு அப்படின்னு பார்க்கணும். ம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணமா மீன ராசிக்கு சூரியன் நட்பு, ம். சனி நட்பு. ம். அப்ப நட்பு கிரகம் தான் மீன ராசிக்கு வரார். ஜென்ம சனி வருது, வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, அது இது செய்யாதீங்கன்னு சொல்லி பஞ்சாங்கத்திலேயே போட்டிருக்கு. நமக்கு பிரமாணமே சொல்றது மீனராசிக்கு சனி பகவான் நட்பு. ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு தடவை முயற்சி பண்ணும்போது 2 தடவை முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். ம். அவ்வளவுதானே தவிர ஆச்சோ போச்சோ அப்படியாக்கு இப்படியா கூட மீனராசிக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே ம். கிடையாது. மனசுல இருக்கக்கூடிய பயம் நீங்கிடும் இவாளுக்கு. 2வது இவங்க என்ன முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சி வந்து சக்சஸ் ஆயிடும். வெற்றி. கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை, தொழில், சொத்து, வாகனம் எதை எடுத்தனாலும் இவாளுக்கு சக்சஸ் தான். ம், ம், ம். அதுல எந்த சந்தேகமும் இவாளுக்கு கிடையாது. பயணங்கள் நிறைய போண்டிருக்கும். ம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய போண்டிருக்கும். அந்த பயணங்கள் சக்சஸ் ஆயிடும். ஓகே. பயணங்களால உங்களுக்கு அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும். 100% அனுகூலங்கள் உறுதி. யாரை வழிபாடு பண்ணணும்? முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணணும். அது பண்ணும்போது இவாளுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கும். முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் போயிட்டு வரது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா ராசிக்குமான பயன்களையும் சொல்லிட்டீங்க. இந்த 3 ராசி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நீங்க யார் சொல்லுவீங்க? யாரை வரிசைப்படுத்துவீங்க? 3 ராசி அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசிக்கு ஜென்மசனி வர்றது அது வந்து கொஞ்சம் நம்ம, அதாவது என்னதான் எல்லா கிரகங்களும் நமக்கு அனுகூலமா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் ஜென்மசனிங்கிறது ஜென்மசனி தான். ம். ஸோ சில காரிய தடைகளை ஏற்படுத்தும். அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2வது சிம்ம ராசி. என்னதான் 11க்கு குரு வந்தாலும் ராசிக்கு கேது வரார். அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. சுபகாரியங்கள்லாம் நடக்கும். ம், ம். சிம்ம ராசிக்கு கல்யாணம்லாம் இந்த வருஷம் உறுதி. சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் இருக்கணும். ஜாக்கிரதையா. அது மாதிரி கன்னிராசி. கன்னிராசி வந்து சுகவாசியாவே இருப்பாங்க. ம், ம். கொஞ்சம் லேசினஸ் உடம்புல வந்துடும். ஓகே. அதை கொஞ்சம் இல்லாம பார்த்து இந்த 3 ராசி கவனமா இருந்துக்கணும். யாருக்கு பலன்களை நல்ல பலன்களை வாரி கொடுக்க போறார் சனி பகவான்? கடகராசிக்கு வந்து உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்கள் ஓகே. உறுதி. அப்புறம் துலாம், ம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். மகரம். ம். ஸோ இந்த 3 ராசிகளுக்கு உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்கள்ங்கிறது எதிர்பார்க்கலாம். 100% எதிர்பார்க்கலாம். குறிப்பாக 2026 தான் சனி பெயர்ச்சி. நாம வந்து வாக்கியம் தான் ஃபாலோ பண்றோம். அதனால வந்து 2025 பத்தி கவலைப்படாம 2026ல இருந்து தான் நமக்கு சனி பெயர்ச்சி ஆரம்பம்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அறிவு, உங்களுடைய பாரம்பரிய கணிப்புகள் மூலமாக 12 ராசிகளுக்குமான கொஞ்சம் விரிவாகவே பயணங்களை பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், இதுதான் நம்முடைய விருப்பமும் கூட. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பெருமன் சார்.